வந்துட்டேன்னு சொல்லு. நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. எப்படி நான் போனேனோ அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. என்னடா காலையிலேயே பஞ்ச் விலகுன்னு பார்த்தீங்கன்னா, இது பஞ்ச் விலகு கிடையாது. ஒரு பிளேயரோட ரிடெம்ப்ஷன் பத்தி தான் பேச சொல்றோம். நார்மலா ஏதாவது ஒரு பிளேயர் நல்லா ஆடும்போது, நம்ம ஏதாச்சும் வந்து வாட்ஸ்அப் குரூப்லயோ, இல்ல சோசியல் மீடியால ஏதாவது பிரைஸ் பண்ணி போட்டா ஜிங்க்ஸ் போடாதன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஃபார்ம் வந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிங்க்ஸ் அஜிங்கியா ரஹானே தான். ஸ்மார்ட்ல சரியான மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. நேத்து பரோடா கூட நடந்த செமிஃபைனல் மேட்ச்ல சிங்கிள் ஆளா மேட்ச முடிச்சு காமிச்சிருக்காரு அஜிங்கியா ரஹானே. சோ அஜின்கே ரஹானே வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து கேகேஆர் எடுத்திருக்காங்க. அங்க டீமோட கேப்டனா மாத்த போறாங்கிற டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த டாக்ஸ் கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி வந்து அவரோட ஒர்த்தை இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரிடம்ஷன் ஆஃப் அஜின்கே ரஹானே வந்து இப்போ ஒரு புது விதமா பார்க்கப்படுது. ஒரு இந்தியன் டெஸ்ட் சர்க்கியூட்ல வந்து இப்போ திருப்பி வந்து ஒரு பிளேயர் தேவை, ஒரு ஸ்டெபிலைசிங் பிளேயர் தேவைங்கிற டாக்லாம் போயிட்டு இருக்கும்போது அஜின்கே ரஹானேயோட இந்த ரைஸ் வந்து பூதாகரமா பார்க்கப்படுது. ஸோ ஆஸ் அ ஃபேனா, ஆஸ் அ இந்தியன் கிரிக்கெட் சப்போர்ட்டரா அஜின்கே ரஹானே திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாமே வேண்டுவோம். ஸோ இதே மாதிரி கிரிக்கெட் பத்தின மேலும் பல தகவல்களுக்கு கிரிக் ஆஃப் சேனல், டேக் ஆஃப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.